வெல்கம் டு இணையஸ் அகாடமி. தமிழ்ல வந்து பகுதி ஆள வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. சரியா? ஓரெழுத்து ஒரு மொழியில 2 கேள்வி கன்ஃபார்ம். ஓகேவா? 2 கேள்வி. இப்ப இந்த வீடியோ ஒரு 20 நிமிஷம் வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 2 கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம். சரிங்களா? குறிச்சு வச்சுக்கோங்க, 2 கேள்வி. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 இருக்கு. ஓகேவா? 40 குறியில 2 நெடில. சரிங்களா? சாரி, 40 நெடில 2 குறியில. ஓகேவா? 40 நெடில் எழுத்துக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. 40 நெடில் 2 குறில். மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கு. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. சொல்ல சொல்ல அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும். சரிங்களா? கண்டிப்பா வரும். ஓகேங்களா? உயிர் வரிசை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா? உயிர் போனா என்ன பாட்டு போடுவாங்க? 6 மனமே 6 அப்படின்னு சொல்லி உயிர் போனா பாட்டு போடுவாங்க. அப்ப உயிர் வரிசையில 6 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. ஓகேவா? ஆ அப்படின்னா என்னது? பசு. ஆ அப்படின்னா பசு. பாருங்க, உயிரெழுத்து மொத்தம் 12 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்ல அதுல ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழினா என்னதுங்க? ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை பொருள் தரும். இப்ப ஆனா பொருள் இருக்கு, பசுன்னு பொருள் இருக்கு. ஈ அப்படின்னா ஈன்னு பல்ல எழுதிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். அப்ப ஈனா கொடு. ஊனா என்னது? இறைச்சி. ஓகேவா? ஊனா உண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைச்சி. ஏனா ஏவுதல். எதை ஏவுவாங்க? அம்பு ஏவுவாங்க. அப்ப ஏனா அம்பு. ஐ அப்படின்னா என்னது? தலைவன். ஓ, ஐ நான் தலைவன் ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐ அப்படின்னா தலைவன். ஓகேவா? ஓன்னு என்ன பண்றாங்க? ஓன்னு தாங்குறாங்க. அப்ப தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை. ஓன்னு என்ன பண்றாங்க? தாங்குறாங்க. அப்ப உயிர் வரிசையில ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னு கேட்டா எத்தனை இருக்கு? 6 சார். உயிர் யாரு மேல உயிரா இருந்தீங்க? இல்ல உயிர் போனா 6 மனைவி பாட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமா? இப்ப ஆனா என்ன சொன்னோம்? பசு. ஓகேவா? ஈனா என்னது? பல்ல இழிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஓனா என்ன பண்ணணும்? ஓன்னு தாங்கணும். அப்ப ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. ஞாபகம் வருதுங்களா? கண்டிப்பா வரும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. ககர வரிசையில ககர வரிசை, சகர வரிசை. ககர வரிசையில காணா என்னன்னா சோலைன்னு பொருள். காசோலை. ஞாபகம் வச்சுக்கலாமா? ககர வரிசையில 4 எழுத்து இருக்கு. ஓகேவா? காணா காசோலை. அப்ப காணா சோலை. கூ அப்படின்னா பூமி. கூனா என்னது? பூமி. கைனா இப்ப கை கழுவணும். இப்ப சாப்பிட போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கை கழுவிட்டு போகணும். அப்ப கைனா என்ன இருக்கணும்? பொருள் என்ன? கைனா ஒழுக்கம். கைனா என்னது? கையில சுத்தமா இருக்கணும். அப்ப ஒழுக்கம். ஞாபகம் வருதுங்களா? கோனா அரசன். அப்ப ககர வரிசை 4, உயிர்னா 6 பார்த்திருந்தோமா? ஈனா என்ன சொன்னேன்? ஞாபகம் வருதான் பாருங்க. பல்ல இழிச்சுக்கிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஓனா என்ன பண்ணுவோம்? தாங்கணும். மதகு நீர் தாங்கும் பலகை. ஆனா என்னது? பசு. ஓகேவா? ஞாபகம் வருதா? அதேதான். அதே மாதிரிதான் காணா காசோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். நல்லா கவனிங்க. திருப்பி நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பாருங்க. படிக்கவே தேவையில்லை. ஓரெழுத்து ஒரு மொழி 42 போட்டு மெனக்கெட்டு படிக்கவும் தேவையில்லை, எழுதவும் தேவையில்லை. இந்த வீடியோவை பார்த்தா போதும். ஓகேவா? சகர வரிசையில எத்தனை எழுத்து இருக்கு? அதே 4 எழுத்து இருக்கு. சா அப்படின்னா சாவு அப்படின்னு சொல்றாங்களா? சாவுனா என்னது? இறந்து போன்னு அர்த்தம். அப்ப சா அப்படின்னா இறந்து போ. எல்லாமே ஷார்ட்கட். அப்ப சி அப்படின்னு சொல்றாங்க. சீன்னு எதுக்கு சொல்றாங்க? இகழ்ச்சிக்கு சொல்றாங்க. அப்ப சி அப்படின்னா இகழ்ச்சி. அப்ப சே அப்படின்னா உயர்வு. இப்ப நம்ம ஒருத்தரோட சேர்ந்தோம், இல்ல நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்றோம் அப்படின்னா என்னத்துக்கு? ஒரு உயர்வுக்கு தான் சேர்றோம். அப்ப சேனா சேர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, உயர்வு. அப்ப சேனா உயர்வு. சோனா சோதனைங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. சோ அப்ப சோதனை வந்தா தில்லா இருக்கணும். மதில். சோ தில். ஓகேங்களா? சோதனை அப்படின்னா என்னதுங்க? மதில். இப்ப ஞாபகம் வருதான்னு பாருங்க. கானா என்னது? காசோலை. ஓகேவா? காசோலை. சோனா என்னது? சோதனை. அப்ப தில்லா இருக்கணும். தில் அப்படின்னு சொன்னோமா? சே அப்படின்னா என்னது? சேரணும். அப்ப உயர்வு. ஞாபகம் வருதுங்களா? சேனா உயர்வு. சி அப்படின்னா இகழ்ச்சி. சானா என்னது? இறந்து போ. ஓகேவா? சானா இறந்து போ. கையினா ஒழுக்கம். கோனா அரசன். கூனா பூமி. கானா காசோலை. ஓகேவா? ககர வரிசை, சகர வரிசை இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது எத்தனை வரிசையில எத்தனை எழுத்து இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு இதுல ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு புக்ல தனியா கொடுத்திருப்பான். இந்த வரிசை தனியா ஒரு புக்ல கொடுத்திருப்பான். அதை சேர்த்துதான் நம்ம உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கோம். அப்ப இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அங்க போய் புக்ல தொலைவ தேவையில்லை. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்ட்டு. ஓகேவா? அதனால பாத்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து தகர வரிசை. தகர வரிசையில தா அப்படின்னா தானா கொடுன்னு அர்த்தம். இப்ப ஒருத்தர் தராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கொடு அப்படின்னா தானா கொடு. தீனா என்னது? நெருப்பு. தீ வைக்கிறாங்க, நெருப்பு. கண்டுபிடிச்சிருவீங்க. தூணா தூய்மை. ஆல்ரெடி ஒழுக்கத்துக்கு என்ன பார்த்துடணும்? கை கழுவிட்டு சாப்பிடணும். ஷார்ட்கட். கை கழுவிட்டு சாப்பிடணும். ஒழுக்கம். ஓகேங்களா? தூய்மை பணி. அப்ப தூணா தூய்மை. தைனா தைக்கிறது.
ஓகேங்களா? துணி தைக்கிறது, தைத்தல், இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தைனா தைத்தல். மகர வரிசையில 6 இருக்கு. தகர வரிசை 5. ஓகேங்களா? தகர வரிசையா தகப்பா, டே தகப்பா 5ஆவா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். தகப்பானா 5 5 கூடாது. தகப்பனுக்கு 5 கூடாது. அப்ப தகர வரிசை 5. மகர வரிசை அம்மா. ஓகேங்களா? யாரு? அம்மா, 6மா அப்படி ஞாபகம் வச்சு. மகர வரிசைனா 6. உயிர். அப்ப ஆல்ரெடி உயிர் சொல்லியிருந்தோமா? உயிர் வரிசையில எத்தனை எழுத்து? உயிர் வரிசையில 6. யாரு மேல உயிர்? அம்மா மேல உயிர். அப்ப அம்மா. அம்மானா அம்மா மேல ரொம்ப உயிரா இருக்கீங்க. அப்ப அம்மானா மகர வரிசை. ஓகேவா? மானா 6 வரும். மானா மாமரம். மீ வந்து வான் அளவுக்கு உயரணும் மீ அப்படின்னு. ஓகேவா? மூணா மூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணே என்னதுங்க? மூப்பு. ஓகேவா? மூக்கு, அதனால மூப்புன்னு வச்சுங்க. மீனா வான் ஞாபகம் வச்சுங்க. மே மாசம்னா மேனா என்ன பொருள்? மேனா அன்பு. மே மாசம் எல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டா மே மாசம் எல்லாம் எங்க போவாங்க? எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? எல்லாங்க அன்பா இருப்பாங்க. அப்ப மேனா என்னதுங்க? அன்பு அப்படின்னு சொல்லி பொருள். சோ இதெல்லாமே நீங்க கேட்டா மட்டும் போதும், படிக்கவே தேவையில்லை. கேளுங்க. ஓகேங்களா? சோ கேட்காம விட்டுறாதீங்க, கேளுங்க. மேனா என்னது? மே மாசம் அன்பு. ஓகேங்களா? மைனா என்னது? அஞ்சனம்னு பொருள். சரியா? மை வந்து பேனா மை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பேனா மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம பேனாவில மை தீண்டுச்சுன்னு என்ன பண்ணுவோம்? அஞ்சுவோம். அப்ப மைனா என்ன பொருள்? அஞ்சனம் அப்படின்னு பொருள். மைனா என்ன பொருள்? அஞ்சனம். மோனா என்னது? மோரு, மோந்துக்கடா அப்படின்னு சொல்றாங்கல்ல, சும்மா மோந்துக்கடா அப்படிங்க. மோந்துக்கடானா என்ன பொருள்னா முகத்தல். ஓகேவா? மோரு. ஓகேங்களா? அப்ப முகத்தல். மோருனா முகத்தல்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப தகர வரிசை மகர வரிசை ஞாபகம் வந்துருமா? ஏதாவது கஷ்டமா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. மீனா என்னது? மீனா வான் அளவுக்கு மீ உயரு. சேனா உயர்வு. மீனா வானு. மூணா மூப்பு. மேனா மே மாசம் அன்பு. மைக்கு பயப்படணும். பேனாவில மை இல்லைன்னா பயப்படணும். அஞ்சனம். மோனா முகத்தல். தைனா தைத்தல். தூனா தூய்மை. தீனா நெருப்பு. தானா கொடு. ஓகேவா? அடுத்து பகர வரிசையில 4 இருக்கு. 4 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? பகர வரிசையில 5 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு வரிசையில எத்தனைன்னு பாத்துக்கோங்க. உயிர் வரிசையில 6, மகர வரிசையில 6, தகர வரிசை தகப்பா 5. ஓகேங்களா? மகர வரிசை வாடா, வா, நல்ல நாளா பார்த்து வா, நல்ல நாளா பார்த்து வா. வானா 4. வானா 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. வானா 4. வானா அழைத்தல்னு பொருள். இப்ப வானு கூப்பிடுறாங்க. அப்ப என்ன பொருள்? அழைத்தல். வீணா வீழ்தல். மலரோட நிலை 7 நிலைகள் இருக்கா? மலர் பூவோட 7 நிலைகள். அதுல வீ அப்படின்னா வீழ்தல், அதாவது மலர் அப்படின்னு சொல்லி பொருள். வீணா என்னது? வீழ்தல். மலர் வீழ்ந்த நிலை தான் வீணு சொல்லுவாங்க. வையினா வைக்கோல் புல்லு. ஓகேவா? அப்ப வையினா புல்லு, புல்ல வையி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வவுனா கவர். வவுன்னு என்ன பண்ணுவோம்? நாய் கவருமா? அப்ப வவுன்னு என்ன பொருளுங்க? கவர்னு பொருள். அப்ப வையின என்னது? வைக்கோல் புல்லு. வீண என்னது? மலர். ஓகேவா? வானா அழைத்தல். பகர வரிசையில 5 இருக்கு. பானா பாடல், பூனா மலர். ஓகே, பூனா என்னது? மலர். பேனா மேகம்னு சொல்லுவாங்க. பெய்யுது, மழை பெய்யுது அப்படின்னா மேகம். பேனா மேகம். பைனா இளமை, பையு. ஓகேங்களா? இளமையில தான் நம்ம பையோட சுத்திக்கிட்டே இருப்போம். ஸ்கூல் பேக்கோட பைய இளமையில சுத்திக்கிட்டே இருப்போம். மேனா சொன்னோமா? மே மாசம் குழந்தைங்களாம் அன்பான வீட்டுக்கு போவாங்க. மேனா அன்புன்னு பொருள்னு. அதே மாதிரி பையனா என்னது? இளமை. பையனா பை ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இளமையில பை ஞாபகம் வரணும். பையனா இளமை. போனா செல்லுன்னு அர்த்தம். வானா அழைத்தல் அர்த்தம். போனா செல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப மகர வரிசை 4, பகர வரிசை 5. ஓகேவா? வா 4, பா வந்து 2 4 5. பா வந்து 5. தாவும் 5, பாவும் 5. தகப்பா. அப்ப தாப்பா. தாப்பா அப்படின்னா 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ தாப்பா போட்டா அஞ்சக்கூடாது. ஓகேங்களா? அப்படி கூட ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து யகர வரிசை. யகர வரிசை அப்படின்னா யானா என்னது? அகலமா இழுக்கிறான். யா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அகலமா இழுக்கிறான். அப்ப யா வரிசையில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. யானா அகலம்னு பொருள். யானா என்னது? அகலம். அடுத்து நகர வரிசையில 5 இருக்கு. ஓகேங்களா? நகர வரிசையை நானா நாவுங்கிறாங்க. நீனா முன்னிலை ஒருமைங்கிறாங்க. நேனா அன்புங்கிறாங்க. நேனா என்னதுன்னா நேசம். நேசம் வைக்கிறதுனா அன்பு. ஓகேவா? பேனா என்ன சொல்லியிருந்தோம்? மேகம்னு சொல்லியிருந்தோமா? மழை பெய்யுது, அப்ப மேகம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? நேனா என்ன சொல்லியிருந்தோம்? நேசம், அன்பு. ஓகேவா? மேவுனாலும் அன்புதான், நேனாலும் அன்புதான். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. நீனா முன்னிலை ஒருமை. ஓகேவா? ஏன்னா இப்ப தன்மை, முன்னிலை, படற்கை. அதுல முன்னிலை ஒருமையில என்ன சொல்லுவாங்க? நீ. முன்னிலை பன்மையில என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லுவாங்களா? சோ அது பாத்துக்கோங்க. அடுத்து நைனா இழிவுபடுத்துறாரு. நைனா இழிவு. அப்ப நை இழிவு. நோனா நோய் வந்தா வறுமை.
நோய் வந்தா வறுமை ஆயிடுவோம். நம்ம நோய் வந்தா என்ன பண்ணுவோம், வறுமை ஆயிடுவோம். அப்ப நோ அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லி பொருள். ஓகேங்களா, ஒண்ணுமே இல்ல, நான் சொல்றேன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஞாபகம் வருதான்னு பாருங்க. பை எப்ப தூக்கிட்டு போவோம், ஸ்கூல் பேக்ல புக்கு ஃபுல்லா போட்டு பை எப்ப தூக்கிட்டு போவோம், இளமை. ஓகேவா, நோனா என்னது, நோய். நோய் வந்தா காசு எல்லாம் கரைஞ்சிரும், அப்ப வறுமை. ஓகேவா, பேனா என்னது, மழை பெய்யுது, மேகம். ஓகேவா, நேனா என்னது, அன்பு, நேசம். சோ ஞாபகம் வருதா? சோ இவ்வளவுதான் விஷயமே, ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. 42 போட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. சோ சிம்பிளா கிளியரா படிச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். 40 முடிஞ்சது. இப்ப 40 நீங்க எப்படி படிச்சீங்கன்னு உங்களுக்கே புரியுதுங்களா? சோ ஒண்ணும் இல்ல, விஷயம் தான். ஓகேங்களா, அப்ப அந்த 40 வந்து இப்ப உங்க மண்டையில இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஓகேவா, ஓகேவா, கண்டிப்பா ஞாபகம் வரும். சானா என்ன பொருள், சாவு, இறந்து போதல். ஞாபகம் வருதா, சா. ஓகேவா, அதே மாதிரி வந்து வி, யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்க. வீணா சார் என்ன சொன்னாரு, ஓகேவா, வீணா மலர், மலரோட நிலை அப்படின்னு சொன்னாரா? சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மைனா ஞாபகம் வருதா, மை, பை, பேனா, மை எதுக்கு அப்படின்னு சொன்னோமா, ஞாபகம் வருதா, அஞ்சனம். ஓகேவா, மைனா அஞ்சனம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ, இது எல்லாமே பாருங்க. ஷேனா உயர்வு, சோனா தில்லு, மதிலு. ஓகேவா, இவ்வளவுதான் விஷயம். சொன்னது நல்லா மறுபடியும் வருதா கவுனிங்க. ஓகேவா, அடுத்தது குறில் எழுத்து 40 முடிஞ்சு நெடில. ஓகேங்களா, சோ அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில 40 நெடில 2 குறில். ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியில நெட்டெழுத்துக்கள் 7 அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஓரெழுத்து ஒரு மொழி நெட்டெழுத்து 7 அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு. ஏன்னா இப்ப குறில் எழுத்து உயிர் எழுத்துக்கள்ல 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கும், 5 குறில் எழுத்துக்கள் இருக்கும். அதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரியா, நெட்டெழுத்து 7 குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழியில குறில் எழுத்து 2 இருக்குது, நோவும் தூவும். நோனா நோயின்னு பொருள், தூனா உண்ணுன்னு பொருள். நோனா என்னது, நோயின்னு பொருள், தூனா உண்ணுன்னு பொருள். ஓகேவா, மறுபடியும் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஓகேவா, யகர வரிசை யான்னு என்ன சொன்னோம், இழுக்கணும் சார், அகலமா இழுக்கணும். நகர வரிசை 5, நாவு, நீ முன்னிலை ஒருமை. ஓகேவா, நேசம் அன்பு. நைனா இழிவுபடுத்துறாரு. நல்லா ஷார்ட்கட்டை மைண்ட்ல ஏத்திக்கோங்கம்மா, ஷார்ட்கட்டு தான் உங்களைய காப்பாத்தும். நைனா இழிவு. நோ அப்படின்னா என்னது, வறுமை. நோய் வந்தா வறுமை ஆயிடுவோம், அவ்வளவுதான். ஓகேவா, அது அடுத்து பகர வரிசை 4, பகர வரிசை 5, தா வரிசையும் 5, பகர வரிசையும் 5. வானா அழைத்தல், வீணா மலர், பைனா புல்லு, வைகோர் புல்லு, வீணா வீழ்தல் மலர், வவ்வுன்னு கவர்றாங்க, பானா பாடல், பூனா மலர், பேனா மேகம் பெய்யுது மலர் மேகம், பைனா இளமை, போனா செல்லு. ஓகேவா, அடுத்து தகர வரிசை 5. ஓகேங்களா, தானா கொடு, தீ அப்படின்னா நெருப்பு, தூணா தூய்மை, தைனா தைத்தல், தைக்கிறது, துணி தைக்கிறது, தூணா தூய்மை. ஓகேவா, தீனா நெருப்பு. பாத்துக்கோங்க. மகர வரிசையில 6, மானா மாமரம், மீனா வானு, மீனா ரொம்ப வான் அளவுக்கு, மூணா மூக்கு அப்படின்னு மேனா மே மாசம் அன்பு, மைனா அஞ்சனம், மோனா முகத்தல். ஓகேவா, அடுத்து மறுபடியும் ககர வரிசை 4, சகர வரிசை 4. கச. ஓகேங்களா, கசவ அப்படின்னு வச்சுக்கோங்க. கசவ நல்லா பாத்துக்கோங்க. கசவனா 4. ஓகேங்களா, தாப்பா அப்படின்னா 5. ஓகேங்களா, அப்ப ககர வரிசை அப்படின்னா 4. கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம். கை ஒழுக்கமா இருக்கணும். கூ பூமி, கோ அரசன். கோ படம் இருக்கு, அரசன் ஞாபகம் வச்சுக்க. சானா இறந்து போல், சீனா இகழ்ச்சி, சேனா என்னது, சேர்ந்தா உயர்வு அடைவோம்னு சொன்னோம். சோனா சோதனை வந்தா தில்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து உயிர் வரிசை. ஆனா பசு, ஈனா பல்ல இழிச்சிட்டு கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓ அப்படின்னா மதக நீர் தாங்கும் பலகை. சோ இதுல 2 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்ம். இப்ப இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 42ல இருந்து தான் 2 கேள்வி கேட்பான். ஒரே பக்கத்திலே கேட்டிருப்பான். குரூப் 4ல வேணா அடிச்சு சொல்றேன், பகுதி ஆள ஒரே பக்கத்துல ஓரெழுத்து ஒரு மொழி 2 கண்டிப்பா கேட்டு வச்சிருப்பான். ஓகேங்களா, சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. 42 ஓரெழுத்து மொழி, எந்தெந்த வரிசை, எது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.